ஜனாதிபதி அனுரவை கிண்டலடிக்கும் நாமல். கிம்புலா எலே குணாவால் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட பணம் விடுதலை புலிகள் விசாரணை திருப்பம். மரியாதை தெரியாத அர்ச்சுனா சபாநாயகரின் விசேட உத்தரவு. அனுரவை பற்றி கருத்து வெளியிட்ட மஹிந்த. இலங்கை மக்களுக்கு காவல்துறை விசேட எச்சரிக்கை. மட்டக்களப்பில் கூரிய வாள்களுடன் பெண்கள் கைது. கொட்டாஞ்சேனை சூடு யாழ்ப்பாணத்தில் மற்றுமொரு சந்தேக நபர் அதிரடி கைது. தொடர்பான விரிவான செய்திகள். பட்ஜெட் உரையை ஜனாதிபதி சமர்ப்பித்த போதிலும் அடுத்த ஆண்டும் அதே உரையை கேட்க ஆவலுடன் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னுடையதும் எனது சக எம்பிக்களுக்கும் என ஒதுக்கிய அதிகாரப்பூர்வ கெப் ரக வாகனங்கள் தேவையில்லை என்றும் 3 வாகனங்களையும் சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுகாதார சேவைகளை நாட்டில் வலுப்படுத்துவதற்கான ஆதரவின் அடையாளமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அம்பலப்படுத்த எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக நிற்கும் என்பதையும் நாமல் மேலும் தெரிவித்தார். நவம்பர் 21 நடைபெறவிருக்கும் பேரணி குறித்து அனைத்து எதிர்க்கட்சிகளிடையேயும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கட்சிகளும் அதில் பங்கேற்கும் என்று நம்பிக்கை தெரிவித்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தமிழீழ விடுதலை புலிகளின் மறுமலர்ச்சியை சுற்றியுள்ள சதித்திட்டம் குறித்த விசாரணையில் இந்திய தேசிய புலனாய்வு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இலங்கை போதைப்பொருள் கடத்தல்காரரான கிம்புலா எலகுணா எனப்படும் குணசேகரன் கராச்சியை சேர்ந்த பிரபல ஆயுத கடத்தல்காரர் ஹாஜி சலீமின் சகாக்களுக்கு சட்டவிரோத போதைப்பொருள் நிதியை கொடுத்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் இலங்கையிலும் அமைதியை குழப்ப ஒரு பெரிய சதி இருந்ததை நிரூபிக்க எல்லை தாண்டிய போதைப்பொருள் கடத்தல், மர்ம வலையமைப்பு மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பு நடவடிக்கைகளுடன் குணாவை இணைக்கும் கிரிப்டோ பரிவர்த்தனைகள், தொலைபேசி தரவு மற்றும் நிதி பதிவுகள் உள்ளிட்ட ஆவணங்களை இந்திய தேசிய புலனாய்வு நிறுவனம் கண்டுபிடித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் மேற்கோள் காட்டியுள்ளன. விடுதலை புலிகள் அமைப்பின் மறுமலர்ச்சி சதி வழக்கு தொடர்பாக 2022 டிசம்பரில் தமிழ்நாட்டில் 9 இலங்கையர்களுடன் கைது செய்யப்பட்ட குணா தாக்கல் செய்த விடுதலை மனுவை எதிர்த்து அக்டோபர் 17 அன்று நீதிமன்றத்தில் இந்திய தேசிய புலனாய்வு நிறுவனம் குறித்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மார்ச் 15, 2022 அன்று இலங்கையை சேர்ந்த பாரிய போதைப்பொருள் அமைப்பை கொண்ட குணா மற்றும் புஷ்பராஜா என்கின்ற கண்ணா திருச்சியில் உள்ள ஒரு சிறப்பு தடுப்பு முகாமில் ஏனைய குற்றவாளிகளுடன் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிலும் இலங்கையிலும் விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக அண்டை நாட்டின் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல்காரரான ஹாஜி சலீமின் தொடர்புடன் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத வர்த்தகம் மூலம் பெரும் நிதி மற்றும் ஆயுதங்களை திரட்டுவது என்ற பொதுவான குற்ற நோக்கத்துடன் அவர்கள் செயல்பட்டனர் என்றும் அறிக்கை விவரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற அமர்வுகளின் போது சில எம்பிக்கள் பயன்படுத்திய நாடாளுமன்றத்திற்கு புறம்பான மொழி பயன்பாடு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அலுவலகத்தால் குறித்த விசாரணை நடத்தப்படும் எனவும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் மரியாதை குறைவான மொழியை பயன்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி நிலையியல் கட்டளையின் கீழ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது சபாநாயகர் இவ்வாறு கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய இத்தகைய வார்த்தைகள் கன்சாட்டில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறிய சபாநாயகர், நேற்றைய அமர்வின் போது நாடாளுமன்றத்திற்கு புறம்பான மொழியை பயன்படுத்தியது குறித்து விசாரிக்குமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அலுவலகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுர அரசாங்கம் உயிரற்ற ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்மொழிந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விமர்சித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தன் மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் கூட உண்மையில் யார் சரி என்பதை பொதுமக்கள் இப்போது உணர்ந்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் 21 நுகேகொடையில் ஏற்பாடு செய்திருக்கும் ஆர்ப்பாட்ட
பேரணியில் தான் பங்கேற்கப் போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறு பேரணியில் பங்கேற்காமல் இருப்பதற்கு இரு முக்கிய காரணங்கள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதிலும் இருந்து தங்காலையில் உள்ள தனது வீட்டிற்கு தினமும் தனது நலம் விசாரிக்க வரும் மக்களை தவிர்க்க இயலாமை மற்றும் தங்காலையில் இருந்து நுகேகுடைக்கு பயணிக்க அதிக நேரம் செலவிட வேண்டியுள்ளமையுமே பேரணியில் பங்கேற்காமைக்கு காரணம் என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எடுக்கும் இத்தகைய நடவடிக்கைகள் தனது அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய தலைநகர் புதுடெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய நுழைவு வாயிலுக்கு அருகே காரில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலின் சந்தேக நபரான தற்கொலை குண்டுதாரி வைத்தியர் உமர் முகமது என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது அவரின் புகைப்படம் ஒன்றையும் இந்திய ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. சந்தேக நபரான வைத்தியர் ஜம்மு காஷ்மீரில் புல்வாமாவில் உள்ள வைத்திய கல்லூரியில் வைத்தியராக பணியாற்றியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. வெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய கார் தெற்கு காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமானது என்பதை அடையாளம் கண்ட பிறகு டெல்லி தாக்குதலுக்கும் இந்த பயங்கரவாத வலையமைப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். தாக்குதலை நடத்துவதற்கு சந்தேக நபர் அமோனியம் நைட்ரேட் எரிபொருள் எண்ணெயை பயன்படுத்தியுள்ளமை தெரியவந்துள்ளது. தாக்குதலுக்கு 3 மணி நேரத்திற்கு முன்பு தற்கொலை தாக்குதலின் சந்தேக நபரான ஓட்டுநர் செங்கோட்டையை அருகிலுள்ள ஒரு வாகன நிறுத்துமிடத்தில் காரில் வருவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், ஜெய்ப்பூர், ஹரியானா, பஞ்சாப், ஹைதராபாத், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவி வரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் புட்லர் தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள காவல்துறை ஊடக பிரிவில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் இதன்போது கடைபிடிக்க வேண்டிய பல விடயங்கள் தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தினார். உங்கள் வீட்டை சோதனை செய்வதற்காக பகல் அல்லது இரவு நேரங்களில் நீங்கள் அறியாத யார் வருகை தந்தாலும் வீட்டின் கதவுகளை திறக்க வேண்டும். இன்றைய காலத்தில் காவல்துறை என்ற போர்வையில் போலியாக வேடமணிந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்காக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடும். அப்போது உங்கள் பிரதேச காவல் நிலையத்தின் தொலைபேசி எண் அல்லது பொறுப்பதிகாரியின் தொலைபேசிக்கு அறிய தரவும் அல்லது அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்கும் காவல்துறை அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாண்டில் இதுவரையில் எண்கணக்கில்லாத போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தாங்கள் வாழும் பிரதேசங்களில் சந்தேகத்திற்குரிய நபர்கள் மற்றும் போதைப்பொருள் தொடர்பில் உங்கள் பகுதி காவல் நிலையத்திற்கு அறிய தருமாறும் காவல்துறை ஊடக பேச்சாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். தாவூத் இப்ராஹிமின் சிண்டிகேட் என்ற அமைப்பு தென்னிந்தியா வழியாக போதைப் பொருட்களை கடத்துவதற்கு விடுதலை புலிகள் அமைப்பை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள விடயம் இந்தியாவின் பலவீனத்தை காட்டுகிறது என ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரூஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா எவ்வாறு அமெரிக்காவிற்கு அடிமையாக உள்ளதோ அதே போன்று ஈழத்தமிழர்களும் தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என நினைப்பதாகவும் ராணுவ ஆய்வாளர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா இந்த ஜென்மத்தில் திருந்த வாய்ப்பில்லை என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ள விஷயத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூச சிறைச்சாலையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது தெமட்டகொட சமிந்த எனப்படும் கைதி தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையில் நவீன கையடக்க தொலைபேசி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. காவல்துறை விசேட அதிரடிப்படை, பூச சிறைச்சாலையின் அதிகாரிகள், சிறைச்சாலை அவசர நடவடிக்கை பிரிவு மற்றும் பூச சிறைச்சாலை அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தெமட்டகொட சமிந்தவின் சிறை அறையினுள் சோதனை அதிகாரிகள் சோதனை செய்ய முயற்சிக்கும் சந்தர்ப்பத்தில் குறித்த கைதி தொலைபேசியை தரையில் அடித்து நொறுக்க முயன்றதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பூச சிறைச்சாலையின் 11ஆம் சிறை அறையில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது போதைப்பொருள் கடத்தல்காரரான அப்துல் ரஹ்மானிடம் இருந்தும் கையடக்க தொலைபேசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட தொலைபேசிகள் மேலதிக விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் பாதாள உலக தலைவரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான தெமட்டகொட சமிந்த என்பவர் கொலன்னாவை பகுதியில் 2013
2011ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் திகதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர மற்றும் 4 பேரை கொலை செய்ததற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல குற்றங்களில் ஈடுபடுவதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் காரணமாக அவர் பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்பின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் பெண்ணொருவர் 2 கூரிய வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து நேற்று முன்தினம் ஏறாவூர் 1ஆம் பிரிவில் உள்ள மையவாடி வீதி மீராகேன் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றை போலீசார் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர். அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கூரிய வாள்கள் மீட்கப்பட்டதுடன் 41 வயதுடைய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நேரம் குறித்த பெண்ணின் கணவர் ஏற்கனவே போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு உதவி செய்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் உடுவிலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் காரில் பயணித்த போது கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. காரில் இருந்து வாள், 5000 போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் பயணித்த கார் போலி இலக்க தகடு கொண்ட கார் என போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பலுடன் தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 30 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் போலி இலக்க தகடு, ஆயுதம், போதைப்பொருள் என்பவற்றுக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்தி நடவடிக்கை எடுக்க உள்ளதுடன் அதன் பின்னர் கொழும்பு விசேட போலீஸ் குழுவினரிடம் சந்தேக நபரை ஒப்படைக்க உள்ளனர். இதேவேளை கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் அண்மையில் யாழில் கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பிலிருந்து வந்த விசேட போலீஸ் குழுவால் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தம்புள்ளியைச் சேர்ந்த 19 வயது மாணவி ஒருவர் உயர்தர பரீட்சை எழுதவிருந்த நிலையில் திடீரென உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த மாணவி விஷம் அருந்தியே உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. தம்புள்ள ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இவ்வாண்டு உயர்தர பரீட்சை எழுதவிருந்த தம்புள்ளை பகுதியைச் சேர்ந்த உயிரியல் துறை மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி இரவு முழுவதும் படித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர் தூங்கியதாகவும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்காததால் பெற்றோர் அவரை பரிசோதித்த போது மயக்கமடைந்திருந்தமையும் தெரியவந்துள்ளது. இதன் விளைவாக இந்த மாணவியை தம்புள்ள ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த பெற்றோர் நடவடிக்கை எடுத்துள்ள போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.